வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பேஸ்புக் சரவணன். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையிலிருந்து. தை மாதம் பிறந்து விட்டது. இனி பண்டிகை தான். இன்று மாட்டுப் பொங்கல் பண்டிகை. ஆக கிராமப்புற பகுதியில் சென்று மாட்டுப் பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசை. ஆகையால் எங்கள் ஊர் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையிலிருந்து கத்தாலப்பேட்டை வழியாக ஜடையாண்டி ஊத்து அங்கே ஒரு பசுமாடு பண்ணை இருக்குது. 3000 மாடு இருக்கிறது. அங்கு செல்லலாம் என்றால் அந்த பக்கம் சாலை சரியில்லை. ஆகையால் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையிலிருந்து ராமாபுரம் ரெட்டிப்பட்டி வழியாக வந்து கொம்பேரிப்பட்டி வந்து நாவாம்பாளையம் வழியாக இந்த சாலை புதிய சாலையை அமைத்திருக்கிறார்கள். இந்த வழியாக ஜடையாண்டி ஊத்துக்கு சென்று விட்டு அங்கே பசுமாட்டு பண்ணைக்கும் செல்ல இருக்கிறோம். என் மகன் ஆசைப்பட்டான் கிராமப்புறம் பக்கம் செல்ல வேண்டும் என்று. மிகவும் அமைதியாக இருக்கிறது, அமைதியான சூழ்நிலையாக இருக்கிறது. ஏனினும் நீங்கள் இந்த பக்கம் வரும்போது ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு வந்து விடுங்கள், கண்ணாடி போட்டுக்கொள்ளுங்கள். விஷ வண்டுகள் 1-2 வந்து மேலே விழும். ஜாக்கிரதையாக வாருங்கள். அமைதியான இடம், மிகவும் மனதுக்கு நிறைவான இடம். தண்ணி கூட இருக்கிறது. இந்த பக்கம் ஒரு ஆறு போல தண்ணி இருக்கிறது. அமைதியான இடமாக இருக்கிறது. செல்லும் சாலை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அங்கே சென்று அந்த காலோடையும் இணைத்து நாங்கள் பதிவிடுகிறோம். வணக்கம் நண்பர்களே, நாம் கூறியது போது ஜடையாண்டி ஊத்துக்கு வந்து விட்டோம். ஜடையாண்டி ஊத்து நுழைவு வாயில் இருக்கும் விநாயகர் கோவில் இதுதான். பார்த்துக்கொள்ளுங்கள். இது முருகன் கோவில். ஜடையாண்டி ஊத்து பகுதியில் இருக்கும் முருகன் கோவில். பிறகு இங்கிருந்து தான் நாம் மலைப்பயணத்தை தொடங்க இருக்கிறோம். சிறிய மலைதான், குரங்குகள் எல்லாம் இருக்கும். ஜாக்கிரதையாக செல்லுங்கள். இதுதான் மலை பயணம். நண்பர்களே, ஆலயம் மேலே வந்து விட்டோம். இன்னும் சிறிது படிதான் ஏற வேண்டும். வாருங்கள், சென்று பார்க்கலாம். நண்பர்களே, ஜடையாண்டி ஊத்து மேலே வந்து விட்டோம். இது சிவன் ஆலயம். இதுதான் நந்தி. சிவன் ஆலயத்தை சிவனையும் காணலாம். இவர்தான் ஜடையாண்டி ஊத்தில் இருக்கும் சிவாலயம். கஞ்சமலை அடிவாரத்தில் தான் ஜடையாண்டி ஊத்தும் இருக்கிறது. ஓம் நம சிவாய. சிவாய போற்றி. என் நாட்டுடைய சிவனே போற்றி. என்ன பரவாயில்ல. ஜடையாண்டி ஊத்து ஆலயத்தில் இருக்கும் பலிபீடம். ஜடையாண்டி ஊத்தில் நவகிரக தெய்வங்களும் இருக்கிறது. கால பைரவரும் இருக்கிறார் மற்றும் சனி பகவான் இருக்கிறார். இது ஜடையாண்டி ஊத்து ஆலயத்தில் இருக்கும் 18 சித்தர் ஆலயம். இந்த 18 சித்தர் ஆலயத்தில் இதுதான் நீரூத்து. இதில் வந்து பூ போட்டு பார்ப்பார்கள். பூ போட்டு அந்த பூ இந்த பக்கம் வந்து விட்டது என்றால் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்று ஐதீகம். அந்த தண்ணீர் அந்த இடத்தில் பூ போட்டோம்னா இந்த வரும். அது வந்து விட்டது என்றால் வேண்டுதல் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. பட்டு தான் நிற்கிறேன். ஆஞ்சநேயர்கள் எல்லாம் அரிசி சாப்பிடுகிறார்கள். பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் இப்போது பார்த்தது தான் ஜடையாண்டி ஊத்து ஆலயம். நம் ஆலயத்தை எல்லாம் பார்த்து விட்டோம். பாருங்கள், சுற்றியும் மலைப்பரப்பு. கஞ்சமலை. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதியில் இருக்கும் சித்திரக்கோயில் பகுதியில் இருக்கும் அதே கஞ்சமலை தான். கஞ்சமலையின் பின்புறம் தான் இது. சித்திரக்கோயிலின் பின்புறம் தான் இந்த ஜடையாண்டி ஊத்து. பாருங்க, சுத்தியும் மலைப்பரப்பில் இந்த ஜடையாண்டி ஊத்து ஆலயம் இருக்கிறது. வணக்கம், நன்றி. நான் உங்கள் பேஸ்புக் சரவணன். டாடா.